கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல, அதாவது குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதாவது களத்திர ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் கூட, அந்த சுகஸ்தானாதிபதியும் கூட, களத்திரஸ்தானாதிபதியும் கூட, அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். பாக்யஸ்தானத்துல வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள். கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப ஒரு அழுத்தத்துல இருக்கிறீங்க. என்னடா பண்றது, வாழ்க்கையில என்ன பண்றது, அடுத்து என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே ஒரு மாறக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா சுபகிரகம் உங்களுக்கு வக்ரகதி அடைகிறாரு. ஏன்னா உங்களுடைய ராசியில உங்களுடைய ராசியையும் அந்த குரு பகவான் பாக்குறதுனால, அங்க கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும், திடீர் மாற்றங்களையும், திடீர் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. நிறைய கன்னிராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது தொழில் பாத்தீங்கன்னா சில பேர் கன்சல்டன்சி உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே கடந்த 1.5 வருஷங்களாக நிதி நெருக்கடிகள் அதிகமாக இருக்கு. கடனுக்கு மேல கடன், கடன் சரியானா போறோம் அப்படின்ற நிலைமைக்கு நீங்க ஆளாகி இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நான் எப்படியாவது கடனை கூட அடைச்சிருவேன், என்னுடைய தன்மானம் அங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற நிலைமையில தான் கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இது எல்லாமே இந்த 4 மாதத்துல இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. திடீர் பணவரவுகள் உங்களுக்கு அதற்குண்டான கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில்ல இருக்கக்கூடிய கடன்கள், சில பேருக்கு தொழில் சம்பந்தமான சட்ட வழக்குகள் இருக்கும். யாராவது தேவையில்லாம உங்க பேர்ல அவதூறு வழக்கு போட்டிருப்பாங்க, தொழில் ரீதியாக அவதூறு வழக்கு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனான ஒரு பீரியட் தான். கடந்த 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனான பீரியட். ஏன்னா நீங்க பாட்டுக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தொழில் ஏதோ ஒரு சிக்கல் வரணும்ன்ற இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான சட்ட சம்பந்தமாக அவதூறு வழக்குகள்லாம் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. யார் யாருக்கெல்லாம் இந்த வழக்குகள் சம்பந்தமான நிலுவைகள் இருக்குதோ அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் கூட அந்த தொழில் செய்ய விடாம அளவிற்கு உங்களுக்கு அதனுடைய பிரஷர் அதிகமாக இருந்திருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். 2 பேருமே மன ரீதியாக பிரிஞ்சிட்டீங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அபிஷியலா நீங்க பிரியணும்ன்ற போது அங்க நிறைய சிக்கல்கள், அங்க தேவையில்லாத பிரச்சனைகள். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை யார் பாத்துக்கணும்ன்ற 2 பேருக்குமே குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தைகளை விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லை, ஆனா கணவன் மனைவி மன ரீதியாக நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு நீங்க பிரியக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடையும் போதுதான். அந்த பாக்யஸ்தானாதிபதி வக்ரநிலை அடைந்தாதான் இந்த வழக்குகள் எல்லாமே தீர்ப்புக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசியில இருக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல அந்த வேலையை இழந்திருக்கிறீங்க. சில பேர் வேலையை இழக்காம எப்படியாவது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துட்டோம்னா நமக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்துல இருக்கிறீங்க. நீங்க என்ன ஒரு கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களுடைய சூழ்நிலை அங்க சாதகமாக இல்லை. அலுவலகத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அங்க சூழ்நிலை சாதகமாக இல்லை, அதனால வேலையை விடக்கூடிய அபாயங்கள் இருக்கு. வேலையை விட்டா எங்களுக்கு எப்போ மேடம் வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு நவம்பர் 15க்கு மேல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த வேலை, உங்க திறமைக்கு ஏற்ற வேலை எல்லாமே காத்துட்டு இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. அதனால பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. வேலையை விடக்கூடிய ஒரு அபாயம் இருந்ததுன்னா தாராளமா வேலையை விட்டுருங்க. வேலையை விடக்கூடிய, அதாவது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான தீர
பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். குரு வக்ரகதி அடைகிறாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து வாங்கி போட்டிருப்பீங்க. ஆனா அது இன்னும் ஹேண்ட் ஓவர் ஆகாம இருக்கு உங்க கைட்ட. எப்பவோ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் உங்க சொத்து உங்ககிட்ட இன்னும் வராம இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு, சில பேர் இப்பதான் நீங்க அக்டோபர் மாசம், அதாவது செப்டம்பர் மாசம் தான் மேடம் நான் ஒரு வீடு புக் பண்ணேன். ஆனா அந்த வீடு புக் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. நாங்க இதனால ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஒரு 4 மாத காலத்திற்கு அதை அப்படியே நிலுவையில வைங்க. அதுக்கப்புறமா அதற்குண்டான தீர்வுகளை நீங்க தேடி போனீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்த ஒரு 4 மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. திருமணம் சம்பந்தமாக இந்த குருன்னு சொன்னாலே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி. திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும்? திருமணம் சம்பந்தம்னு சொன்னானே பிரச்சனை சொல்றீங்களே ஏன் மேடம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ சாதகமான ஒரு நேரம் இல்லை. எல்லாருக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆச்சோ அவர்களுக்கு எல்லாருக்குமே விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. சில பேருக்கு 4 மாதம் கல்யாணம் ஆகி விவாகரத்து, சில பேருக்கு 1 வருடம் தான் ஆயிருக்கும் விவாகரத்து, சில பேருக்கு 5 வருஷம் கழிச்சு விவாகரத்து. இந்த மாதிரியான ஒரு 4 வருஷமா நல்லா பழகிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை சரியில்லை, பிரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே திருமணம் ரீதியாக சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அவர் பாக்கியஸ்தானாதிபதி வக்ரமா இருக்கிறாரு, களத்திர ஸ்தானாதிபதியும் வக்ரமா இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான சில கசப்பான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையா இருக்கு. நீங்க இந்த சிச்சுவேஷனை நீங்க தாண்டிதான் வரணும். இல்ல எனக்கு மருத்துவ ஆலோசனையின் பேர்ல எனக்கு குழந்தை வேண்டாம், இயற்கையாவே குழந்தை பாக்கியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த 4 மாத காலம் கட்டம் கண்டிப்பாக இயற்கையாக ரீதியால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால மருத்துவ ஆலோசனையின் பேர்ல உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம், அஸ்தம், அடுத்து சித்திரை, 3 நட்சத்திர அன்பர்கள். இதுல முக்கியமா பாதிக்கப்படக்கூடியவர்கள் கன்னிராசியில சித்திரை நட்சத்திர அன்பர்கள். அதாவது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ஏற்கனவே கோவம் ஜாஸ்தி. அதுல இப்போ கேது வேற இருக்கிறாரு, சனி வக்கரமாயாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி வக்கரமாயிருக்கிறாரு, அடுத்து குரு 9ஆம் இடத்துல வக்கரமாயிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நாங்க என்னதான் பண்றது, எங்களால முடியவே இல்லை மேடம், எந்த சூழ்நிலைக்கு போனாலும் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நேரமாக தான் இருக்கும். இதை கடந்துதான் நீங்க செல்லணும். இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நல்ல வளர்ச்சி பாதையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்த ரீதியாக அஸ்த நட்சத்திரம். சித்திரைக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டைவர்ஸ் தான். எல்லாரும் ஒருத்தர் விடாம அஸ்த நட்சத்திர அன்பர்கள் டைவர்ஸ் தான் மேக்சிமம் இருக்கு அவங்களுடைய லைஃப்ல. ஏன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நிறைய திறமைசாலிகள், அலுவலக ரீதியாக நல்ல ஒரு பேர் இருக்கு, தொழில் ரீதியாக நல்ல பேர் இருக்கு, குடும்பம் சம்பந்தமான நிறைய அவமானங்கள் உங்களுக்கு இருக்கு. அதனால கன்னிராசி அன்பர்கள்ல அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் குடும்ப வாழ்க்கையில நிறைய வழக்குகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த 4 மாதம் கண்டிப்பா ஒரு தீர்ப்பு வந்துடும். உங்களுக்கு இந்த மனைவியோட வாழ்றதுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கா இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் ஒரு நல்ல குடும்பம் சம்பந்தமான ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பந்தமான ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனைகள். அதாவது பதவி உயர்வுக்கும் ஆசை, அதே சமயத்துல வேலையை செய்யாம இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நாட்டமா இருக்கிறீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு பதவி உயர்வுன்றது திடீர் யோகமாக கூட இருக்கலாம். உங்க ஜாதக கட்டத்துல ஒரு திடீர் யோகமான ஒரு நேரமாக கூட இருக்கலாம். குரு வக்கரமாவே இருக்கிறாருன்னா கண்டிப்பா பதவி உயர்வுன்றது இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கன்னிராசியில
இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம். நிறைய கடன்களின் பேர்ல தான் அந்த சொத்துக்களை வாங்குவீங்க. கடனாலதான் சொத்து, சொத்துனாலதான் கடன் அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு, இந்த கன்னி ராசியில பிறக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மூலமாக நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் கணவர் யாரெல்லாம் உங்க கன்னிராசி பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்தவர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கையாகப்பட்டது மிக துன்பமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கும். அதுல இருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது கன்னிராசி பெண்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா ரீதியாக கன்னிராசி பெண்களுக்கு தாயார் சம்பந்தமான சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது. சில பேருக்கு தாயாருடைய ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம். அதுக்கும் சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டம். இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட் தாராளமா பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில நல்ல வருமான வளர்ச்சி இருக்கு. தொழில் சம்பந்தமான ஒரு வளர்ச்சி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரப்போகுது இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம ஜோதிட ரீதியாக கோச்சார நிலவரப்படி கிரகங்களுடைய நகர்வின் போது கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்றோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி பலன்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசா நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசா கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையா பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப எந்த ராசியை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வசீகரமான தோற்றத்தை உடையவங்க, வெரி குட் அப்சர்வர்ஸ், நல்ல புத்திசாலிங்க. ஒரு கன்னிராசி பர்சனாலிட்டி பாருங்க, ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, அது ஏதாவது ஒரு கிரைம் சீன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு கன்னிராசி பர்சன் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த விஷயத்தினோட நதி மூலம் ரிஷி மூலம் போய் ஆராய்ச்சி அதனோட உண்மையை கொண்டு வருவார். ஸோ வெரி குட் அப்சர்வர்ஸ், அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான பர்சனாலிட்டிஸ் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக இருக்குது இந்த குரு வக்ர பயிற்சி. உண்மைதானாங்க? உண்மைதான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு, வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ராகு கேது 7 and 1. 7ல் இருக்க ராகு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 1ல் இருக்க கேது அதில் குருவனோட பார்வையில் இருக்காரு. பொதுவாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்டில் ஒரு விட்டேட்டியான ஃபீலிங் வரும். நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இருக்குங்க, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்க தானேங்க செய்யும், அதை சொல்ல தானே சொல்லணும். எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லிட முடியாது இல்லைங்களா?
ஸோ இந்த வக்ரமான குரு கேதுவை பார்க்கறதுனால, லக்னத்தில் இருக்க கேதுவை பார்க்கறதுனால மைண்ட் ஒரு சஞ்சலம், ஒரு கஷ்டம். இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்க, பட்டினத்தார் சொல்லியிருப்பார், விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விட்டேத்தியா இருக்குச்சு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? உங்களுக்கு சுக்ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனாதிபதி, பாக்யாதிபதி. குரு வந்து பாதகாதிபதி தான். ஸோ குரு பகவான் வக்ரம் அடைவது அப்படின்றது நல்லது தாங்க, கவலைப்படாதீங்க. இதை சொல்லுவாங்க ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில், நல்லதுங்க அப்படின்னு. அந்த மாதிரி குரு வக்ரம் உங்களுக்கு நல்லதுங்க, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல காலம் இந்த வக்ர காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நன்மைகள், இதனால் நிறைய நன்மைகள் இருக்குங்க. என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட் ஆஃப் 4 and 7, இவர் தான் உங்களோட 4 and 7க்கு லார்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். இவர் வக்ரகதி அடையிறதுனால என்ன நம்மளுக்கு செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 and 7க்கு இருக்க கிரகம் வந்து குரு பகவான். இவர் வந்து வக்ரகதி அடைகிறாரு, என்ன நம்மளுக்கு செய்வார்? வீடு மாறும், வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம். நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் வரும். நிறைய பேர் வந்து பாருங்க, இப்போ ரொம்ப தூரத்தில் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்கு போகும்போது ஒரு சின்ன சாதாரண வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க, உங்களுக்கு கார் வாங்குற பாக்கியம். அதாவது அந்த டிராவலிங்கான கம்ஃபர்ட்டை அவங்க ஏற்படுத்திப்பாங்க. இப்போ எனக்கு நான் ரொம்ப தூரம் போகிறேன், ட்ராவலிங் பண்ணி போகிறேன், நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், எனக்கு ட்ராவலிங்கான கம்ஃபர்ட்டை நான் ஏற்படுத்திக்கிறேன். நான் ஒரு 2 வீலர் வாங்குறேன், நான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, போக்குவரத்து நெருடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான பிளான் நீங்கள் போடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பார்ட்னர்ஸில் வந்து ப்ராப்ளம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை உட்காந்து பேசுவீங்க, பேசி அதை சுதாரிப்பீங்க. இதெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான், வக்ரகதி இருக்க குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேவர் பண்ணுவார். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பெருசாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வழியே இல்லை அவர். ஸோ அப்படி பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ரீதியாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் வந்து சொந்தம் பந்தம்லாம் நிறைய இருந்துச்சுங்க, சொந்தம் பந்தம்லாம் நிறைய இருந்தாலும் எங்களுக்கு பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க, திக்கற்றவங்களுக்கு தெய்வமே தோணை அப்படின்ற மாதிரி தாங்க நாங்கள் வாழ்ந்து வரோம். அப்படி நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் பார்க்க வரும்போது சொல்கிறீங்க தான். கன்னிராசி மட்டும் இல்லை, நிறைய ராசிகள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க. பட் அப்படி இருந்த கன்னிராசி அன்பர்களாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு புது ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும். அது மாரல் சப்போர்ட்டு, மனரீதியாக சப்போர்ட் இருக்கலாம், எக்கனாமிக்கலி காசு கொடுத்து உதவுறதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. முக்கியமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட். யாரோ ஒருத்தவங்க, அடட பாவம் பிள்ளை ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தப்பா, காசு வைப்பா செய்ப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் குடும்பத்தில், இந்த காலகட்டத்தில் வெளியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு கொடுத்து உதவலாம், அதே மாதிரி காசு கொடுத்து உதவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஜாப்பில் நல்லா இருக்குங்க, தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, கல்யாணம் இதெல்லாம் வரன் பார்த்துட்டு இருக்குங்க, தாராளமாக பார்க்கலாம். வரன் பார்க்கறது, கல்யாணம் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஜாதகத்தை உங்களோட கட்டத்தையும் பார்த்துக்கோங்க. பொண்ணு பார்க்குறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா பொண்ணுனோட ஹாரோஸ்கோப்பையும் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேர் பொருத்து மட்டும் பார்த்துடுறாங்க. 2 பொருத்தம் நல்லா இருந்தால் போதும், 3 பொருத்தம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்லாம் பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. கலத்திரஸ்தானத்தை பாருங்கள், பாக்கியஸ்தானத்தை பாருங்கள், பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சாதகமாக இருக்குங்க. குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணுறோம், ஒரு மருத்துவ செலவுனால, ஒரு வைத்திய செலவுனால கரு கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம், அதுக்கான பாக்கியமும் இருக்குது. ஸோ இந்த கன்னிக்கு வந்து பாருங்கள், ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா சூப்பராக இருக்குது. இட்ஸ் அ ரைட் டைம் டு டூ ரைட் திங்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன நீங்கள் செய்யணும், எந்த விஷயம் நீங்கள் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்கள், பிளான் பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். கண் இமைகள் மூலமாக அனைத்து விஷயங்களையும் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, குரு பகவான் கன்னி ராசினியர்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களையும் என்னென்ன கவனமான விஷயங்களையும் செயல்படுத்த சொல்கிறார் என பார்க்கிறோம். அதாவது கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல் மாதம் முதல் குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கொடுத்துச்சு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. இப்போ கேது பகவான் வந்து கடந்த நவம்பர் 2023 உள்ளே வந்தார். அதுலேருந்து தான் நினச்ச விஷயத்தை செயல்படுத்த முடியல, தான் மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து நட்சத்திரம் மற்றும் ராசி ரீதியாகவே ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு.
இந்த மன அழுத்தம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு, பரவாயில்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி குரு பயிற்சிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமான தன்மையில் செயல்பட்டாங்க. ஏன்னா குரு பார்வை வந்து கன்னிராசி கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா குரு வக்ரமாகி பார்க்க போகிறார், அவ்வளோதான். பார்வை ஒன்று தான், ஆனால் பார்வையில் மாற்றங்கள் இருக்கும். அப்போ குரு வக்ரமாகி கன்னிராசியை பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிச்சிங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். மகிழ்ச்சியை மட்டும் எதிர்பார்த்து இல்லாமல் உங்களுடைய வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து அதுக்கான கால அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் நிதானமாக செய்யக்கூடிய காலகட்டமாக செயல்பட போகிறது. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் நினச்ச விஷயத்த ஒரு 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 கொடுத்துருப்பீங்க, யாருக்காவது இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கேன், இல்லை இதே மாதிரி முடிச்சு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதேனும் சொல்லியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் நிவர்த்தி செய்து முடிப்பதற்கான காலகட்டமாக கிரகங்கள் குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு செயல்பட போகுது. ஆனால் புதிதாக யாருக்காக வாக்கு கொடுக்கறது, நான் முடிச்சு கொடுக்கேன்னு சொல்கிறது, அல்லது பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்கிறதுங்கிறத நீங்கள் முற்றிலும் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு அண்ணன் தம்பி உறவு, உங்களுடைய உடன் பிறந்த உறவில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னா அது கொஞ்சம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாதத்தை குறைச்சி விடுங்கள். தேவையில்லாமல் வாதங்கள் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்க வேண்டாம். எனக்கு தெரியும், நான் தான் செய்வேன், நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்கள் அப்படி தான் தொடங்குது. ஸோ அப்படி தொடங்குறதை நீங்கள் நிறுத்தி விட்டீங்க, கட்டாயமாக அண்ணன் தம்பி உறவுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாமல் ஒரு ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதேபோல் கன்னிராசியில் உள்ள பெண்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதேனும் முயற்சி எடுக்காங்க அப்படின்னா கன்னிராசினியர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் கன்னிராசியில் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கும் அன்பர்கள், அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிச்சு ஆனால் அதில் ஒரு போராட்டமாக இருந்துச்சு, திருமணத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டோம் அல்லது விலைக்கு போயிட்டாங்க, இப்போ செகண்ட் மேரேஜ் நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும். ஏன் அப்படி நான் தெளிவாக சொன்னேன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்போ கன்னிராசிக்காரங்களுக்குலாம் ரெண்டாவது தரம் உண்டா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு உறுதியாக இரண்டாவது திருமணத்துக்கு நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்க சொல்கிறோம். சரி, இந்த குரு வக்ர பயிற்சி கன்னிராசிக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. மாணவர்கள் போட்டி விஷயங்களில் வெற்றி பெறுவார்கள். மாணவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு துறையில் பயணிக்க நினைக்காங்களோ அந்த துறையை கரெக்டாக எடுத்து வெற்றி பெறுவார்கள் என்பது உண்மை. நல்ல மார்க் வாங்கலாம். கன்னிராசி மாணவர்கள் நல்ல ஒரு மார்க் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தொழில் செய்யும் நமது கன்னிராசினியர்கள் தொழிலில் இன்னும் கொஞ்சம் லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுதுங்க. ஸோ கொடுக்குற நல்ல விஷயங்களை உடனே எடுத்துக்கோங்க. கவனமான விஷயத்தை கொஞ்சம் கவனமாக நிதானமாக செஞ்சிங்கன்னா பாதிப்புத்தன்மை குறைவு. ஸோ இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு கரெக்டாக பின்பற்றுங்கள். புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சனி பகவானுடைய வக்ர காலத்தில் கன்னிராசி அன்பர்கள் நல்லா இருந்தாங்க, சிறப்பாக இருந்தாங்க. எந்த கவலையும் இல்லாமல் அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டாலுமே கூட நிம்மதியாக இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் இருந்து வந்த கன்னிராசி அன்பர்களே, தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும். சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு
ஜீரோவான ஒரு பர்சனால் அவங்க நிம்மதி கிட்டு முன்பின் தெரியாத நபர்களால் எழக்கூடிய பிரச்சனைகள், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், தேவையில்லாத வீண் பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், ஒரு சில சிக்கல்ல உள்ள போயிட்டு வெளியில வர முடியாத ஒரு கடுமையான கால சூழ்நிலைகள். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம். கன்னி ராசி என்பர்களே, 9ல் இருக்கக்கூடிய குருவும் வக்ரம். ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருந்து தான் எங்களை ஆட்டி படைக்கிறாரு. கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் கஷ்டத்துக்கு என்ன காரணம்னே உங்களுக்கு தெரியல. யாரு காரணம்னே சனி பகவான் தான் காரணம். அந்த கர்ம வினை காரகன் தான் காரணம். அப்ப அவருக்கு சரி பண்ணக்கூடிய இடத்துல நம்முடைய குரு வரப்போகிறார். இன்னும் சொல்லப்போனா கன்னி ராசி அன்பர்களே, நீங்க கன்னி ராசி ஆனாலும் கன்னி லக்னம் ஆனாலும் உங்க யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். ரொம்ப பெருசா நல்லது நடக்குதோ இல்லையோ, நிச்சயமா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற கதையா, அப்படியே கழுத்துக்கு வந்த கத்தி சைடில் லேசா உரசிட்டு வெளியில போயிடும். நீங்க தப்பிச்சிருவீங்க. இன்றே நல்லது நடக்கும். இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளிண்டு போன விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய தருணம். அப்போ கன்னி ராசி என்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம், கருணை மிகுந்த கடவுளின் பார்வை உங்கள் மீது படுகின்ற காலம். நீங்க மனமுருகி வேண்டியிருப்பீங்க சாமி கிட்டங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் வல்கி ஓன்னு அழுதுருப்பீங்க போய் சாமி கிட்ட. உங்களுடைய அந்த கண்ணீர், உங்களுடைய சத்தம் சுவாமியுடைய திருமேனியை தீண்டி இருக்கும். அப்போ நீங்கள் கத்தனை சாமிக்கு கேட்டிருக்கு. கடவுளின் கருணை முழுமையாக பெறக்கூடிய காலம் இன்று முதல் இந்த நிமிடம் முதல் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகிறது கன்னி ராசி நேயர்களே. அப்போ உங்கள் கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய கவலைகள் தீரும், உங்களுடைய கடன் சுமைகள் தீரும். மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எந்த மாதிரியான உடல்நிலை கோளாறுகளாக இருந்தாலும், நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம். அன்றைக்கெலாம் சொல்கிறாங்க பெரிய செல்வந்தர், மிடிலான ஏஜ் தான் பெரிய செல்வந்தர். பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சைடில் இருக்காங்க, அற்புதமான நல்ல குணம் படைத்தவர்கள். அந்த காலத்தில் அவங்களாம் ஜமீனாக இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் உடல்நிலை பாதிப்பு, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு திடீர்னு. அப்புறம் அவங்களுக்கான பரிகார யாகங்கள் நேரில் போய் செஞ்சுட்டு வந்தோம். அப்போ அது போல் உடல்நிலை குறைவுகள், ஆசன வாய் கோளாறாக இருக்கலாம், டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அடிவயிறு பிரச்சனைகளாக இருக்கலாம், சனியுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி என்பர்களே, உடல்நிலை பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள், அல்லது அதிகப்படியான ஒரு மன பயம், தேவையில்லாம மன பயம், அல்லது அந்த உடல்நிலை குறைவுகள் சொல்லனே அது டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால், இந்த குருவுடைய வக்ர காலத்தில் அந்த ஆரோக்கிய குறைவு விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல உயர்வு மேம்படும், ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும். பயம் வேண்டாம் கன்னி ராசி நேயர்களே. மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, தொடர்ந்து அடுத்து குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் படுத்தி எடுக்குதா, தொடர்ந்து பிரச்சனையை கொடுக்குதா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இடதோஷமாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள், யாகங்கள் செய்வீர்களே, அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும்.
அடுத்ததா தொழில் அமைப்புகள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் எனதருமை கன்னிராசி என்பவர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பிஸ்னஸ் உங்களுக்கு அற்புதமான முறையில் சக்ஸஸ் ஆகிடும், முழுமையான பலன் கொடுக்கும். நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், வருமானம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை மீடியா துறை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அன்றைக்கெலாம் நம்ம ஒரு சேனல் ஓனரே பேசுகிறாங்க, இப்போ அவங்களால முடியலன்னு சேனலை நிறுத்தி வச்சுருக்காங்க. யாராவது கேட்டால் கொடுத்துடலாம் சாமி, யாராவது கேட்டால் கொடுத்துடலாம் சாமி, அந்த அளவுக்கு இருக்குது அந்த மீடியா துறை. அப்போ அந்த மாதிரி நீங்கள் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பெரிய விவசாயம் பூமிகளை வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பண்ணையார்களாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள், தீவன பண்ணைகள், அதே போல் தோட்டம், தோப்பு, துறவு, காடுகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் டோட்டலாக ஒரு பருத்தி விவசாயத்திலேருந்து காட்டன் மில்லுங்களிலேருந்து கடைசியாக டெக்ஸ்டைல் ஷோரூம் வரையிலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ஸ்கூல், காலேஜஸ், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல வருமானம் மிகுந்ததாக இருக்கும், வரவு செலவுகள் இருக்கும். உங்கள் தொழிலில் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், எனக்கு இப்போ சரியாக நடக்க மாட்டேங்குது சாமி, எனக்கு சரியாக பிஸ்னஸ் இல்லை, இந்த இடத்துல நல்லா இருந்துக்கிட்டு இந்த திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, அல்லது ஒரு மிஷின் இப்படி வச்சேன், ஒரு ரூம் இப்படி வச்சேன், ஏதோ ஒரு குணஷ்ட வேலை பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன மாற்றம் செய்திருப்பீர்கள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கன்னி ராசி என்பவர்களே அந்த தொழில் அமைப்புகள், அந்த தசை அமைப்புகள் மாறும். சின்ன வாஸ்து தோஷமாக இருக்கலாம், அல்லது தசை ராசி இல்லாமல் இருக்கலாம், இடதோஷமாகவும் இருக்கலாம். அப்போ இதையெல்லாம் கண்டறிந்து செயல்படுவீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது கன்னி ராசி நேயர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், வேலை செய்கிற இடம், எனக்கு வேலை கிடைக்குமா சாமி, எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தருணம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது சாமி, நிம்மதியாகவே இருக்க முடியல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கன்னி ராசி என்பர்களே வேலையில் நல்லா சிறந்து விளங்குவீர்கள். எனக்கு வேலை கிடைக்குமா சாமி, வேலை போயிடுச்சு, நிச்சயமாக இந்த சனியுடைய வக்ரம் உங்களுக்கு நல்ல வேலையை தேடித்தரும், உயர்ந்த உத்தியோகத்தை தேடித்தரும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், அத்தனை விதமான சிக்கல்ல இருந்து நீங்கள் வெளியே விடுபடுவீர்கள், கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே. அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், திருமண பிரச்சனைகளாக இருக்கலாம், காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம்,
சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் விலகி மீண்டும் குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க எனதருமை கன்னிராசி என்பர்களே, மிகுந்த நன்மை நடக்கக்கூடிய காலமாக இந்த குரு பகவானுடைய வக்ரம் அமைகிறது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும்? கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கணும், என்ன வேணும்? உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி மிக முக்கியமாக அமைகிறது. அப்போ உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.